ஒரு நாட்டில் சகுனம் பார்ப்பதில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஒரு அரசன் இருந்தான். எது நடந்தாலும் அது நல்லதா கெட்டதா என்பதை சகுனம் பார்த்துத்தான் முடிவு செய்வான். ஒரு நாள் ஜோதிடர் அரசனை அணுகி, அரசே, அதிகாலையில் எழுந்தவுடன் 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் அந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார். உடனே தனது சேவகனை அழைத்து, நாளை காலை எங்கேயாவது 2 காக்கைகள் ஒன்றாக இருந்தால் உடனே வந்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டான். அதன்படி சேவகன் தினமும் அரண்மனையிலிருந்து வெளியே சென்று தெருக்களில் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் காலை அரண்மனைக்கு அருகிலிருந்த ஒரு தெருவில் 2 காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டான். உடனே ஓடி வந்து அரசனை சந்தித்து, 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தேன் என்று கூறினான். இதை கேட்ட மன்னன் உற்சாகமடைந்து, வா, அந்த இடத்திற்கு போய் நாமே பார்த்து வரலாம் என்று சேவகனுடன் கிளம்பினான். ஆனால் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்றபோது அங்கு ஒரே ஒரு காக்கை மட்டுமே இருந்தது. இன்னொரு காக்கை பறந்து போய்விட்டது. இதை கண்டதும் சேவகன் மேல் கோபம் கொண்டு தளபதியை அழைத்து, இந்த பொறுப்பற்ற சேவகனுக்கு 10 கசையடி கொடு என்று உத்தரவிட்டான். அந்த நேரத்தில் சேவகன் திடீரென சிரிக்க ஆரம்பிட்டான். இதை பார்த்த மன்னன் இன்னும் கோபமடைந்து, ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு சேவகன், மன்னரே, இன்று அதிகாலையில் 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தவன் நான் ஒருவன்தான். அதுவே நல்ல சகுனம் என்றால் அதற்கான பலன்தான் இந்த கசையடி என்று நினைக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட மன்னன் சிறிது நேரம் மௌனமாக நின்றான். தனது தவறை ஏற்றுக்கொண்ட மன்னன் மனம் மாறி சகுனங்கள் பார்ப்பது தவறு என உணர்ந்தான். அன்றிலிருந்து மன்னன் சகுனங்களை விட மனித புத்தியையும் நியாயத்தையும் நம்பத் தொடங்கினான்.